இன்னைக்கு குயிக்காக ஒரு டிஃபன் சாம்பார் பண்ணலாமா? அதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 2 வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இதெல்லாம் வெட்டி அதில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு துண்டு பெருங்காயம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துருங்க. ஒரு 4லேருந்து 5 கொத்து மல்லித்தழையை பிச்சு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் அதை பிச்சு போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கட்டி பெருங்காயம் சேர்த்ததுனால அது சேர்க்கல. நான் கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு வெங்காயமும் வச்சு தாளித்து போட்டிங்கன்னா அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி. இதை சுட சுட தோசையோடு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லியோட கேட்கவே வேணாங்க. காலையில் அவசரத்துக்கு அவ்வளோ குவிக்காக பண்ணிடலாம். மெட்டி புலி காற்றோடு என் நெஞ்சை தாலாட்ட, மெட்டி புலி காற்றோடு என் நெஞ்சை தாலாட்ட, மேனி ஒரு பூவாக மெல்லிசையின் பாவாக